நான் அறிந்த அரசியல் தலைவர்களிலேயே இன்று இருக்கும் அரசியல் தலைவர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன் யாருன்னா அது திரு தொல் திருமா வளவன் அவர்கள். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். அவரை பத்தி போட்ட ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இதே போரூர்ல அவர் ஒரு சின்ன வீடு இருக்கும். அந்த சின்ன வீட்டுல அவருக்கு கல்யாணம் ஆகல. அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அது அலுவலகம், அவரோட அலுவலகம் தான். அந்த அலுவலகத்தை ரொம்ப ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்க, எல்லாருமே தலித் சமுதாய மக்கள் அன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கூட அன்னைக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு நேரம். அந்த நேரத்துல அந்த மக்களுக்காக தன்னுடைய மொத்த இன்பத்தையும் விட்டு அந்த மக்களுக்காக தன்னுடைய இப்ப அம்மா அவங்க அம்மா எல்லாம் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பாத்தீங்கன்னா திரு கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும். 48-50 வயசு ஆகும்போது கூட அவங்க அம்மா அப்பா தன்னுடைய கடைசி காலங்களில் கூட போயிட்டு திரு கலைஞர் அவர்கிட்ட எப்படின்னா என்னோட பையன் கல்யாணம் பண்ணி சொல்லுங்க, எங்க காலத்துக்கு அப்புறமா இவனை பார்த்துக்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கூட தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் மறந்து இந்த சமூகத்தில் வாழும் மக்களுக்காக அவர் வெறும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதிக்காக வாழ்ந்தவர் கிடையாது. அவர் பலதரப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தவர். கொண்ட கொள்கையில ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கிறவரு. தமிழுக்காக உயிரை கொடுத்தவர் திரு தலைவர் திரு பிரபாகரன் ஐயாவை கூட ரொம்ப உயிரா நினைக்கக்கூடியவர். அவரு இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப இன்வால்வ் ஆகி மக்களுக்காக ரொம்ப பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் திரு தொல் திருமாவளவன். அவரை பத்தி நம்ம பேசணும்னா ரொம்ப விஷயம் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு அவரை பத்தி. ஒரு சினிமாவில் நடிச்சோ இல்லைன்னா 2-3 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியோ ஒரு பெரிய ஆளானவர். அதனால ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்துல கூட தன்னுடைய இன்வால்மெண்டோட நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடியதே தன் உயிர் மூச்சா கொண்ட ஒரு தலைவர் திரு தொல் திருமாவளவன். எந்த விதமான லக்லாம் அவருக்கு கிடையாது. இப்ப சில நடிகர்களுக்கு, சில அரசியல்வாதிகள் கிடைச்ச திரு உதயநிதி ஸ்டாலின் நீங்க வந்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவருடைய மகன். அதே சேர்த்து தான் சொல்றாரு. சினிமாவில் சந்தோஷமா நடிச்சுட்டு இன்னைக்கு முதல்ல இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள், அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப உழைச்சாங்க. ஆனா அம்மாக்கு போனது வருமா அந்த மீதமுள்ள எம்எல்ஏக்களை வச்சு, அதே எம்எல்ஏ வச்சு அவரும் முதலமைச்சரா இருந்தாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திரு தொல் திருமாவளவன் ஏன் இப்போ முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்றது என்ன மாரி ஆட்களுடைய ஒரு தாழ்மையான ஒரு கேள்வி. இப்ப திரு விஜய் அவர்கள் 118 சீட்டு ஜெயிக்க முடியல. அவர் தமிழக மக்கள் ஒரு பெரும்பான்மையை கொடுக்கல. அவர் என்ன செஞ்சிடணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். என்ன பண்ணா அவருக்கு மக்கள் பெரும்பான்மை கொடுக்காத நேரத்துல அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, உண்மையா ஒரு ஜென்டில்மேனா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அப்போ ஒரு உயரோட மதிப்பு எங்கேயோ உயர்ந்து போயிருக்கும். மக்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. அதனால நான் வெறும் இந்த 107 சீட்டை மட்டும் வச்சு நான் ஆட்சி செஞ்சேன்னா என்னுடைய ஆட்சி நான் நினைத்த ஆட்சியா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால நான் இந்த முறை முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்திருந்தாருன்னா அவருடைய பெயர் எங்கேயோ போயிருக்கும். ஆனா திரு விஜய் அவர்களே இந்த வெற்றி கண்டிப்பா எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. சரி, எப்படின்னா நம்ம ரசிகர்கள் ஒரு தடவை அந்த சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லினுறதான் அவருடைய ஒரு குறிக்கோள். அது அவர் சுத்தி இருந்த மக்களோட குறிக்கோளா இருந்ததே தவிர நான் பேசிட்டேன், பல பேர்ட்ட நான் பார்த்துட்டேன். அவங்க பெரிய அரசியலுடைய பெரிய நுணுக்கங்கள்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்சவனால வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சாமானிய மக்கள், தெரியாத ஒரு சாதாரண மக்கள் போட்ட வாக்குல தான் இன்னைக்கு திரு விஜய் இந்த அளவுக்கு ஒரு உயர்வா அடைஞ்சிருக்கிறாரு. அவருடைய வெற்றி நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா எந்த கடுமையான உழைப்புமே இல்லாம ஒரு வெற்றி அடைஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும் இது வெற்றியே என்னால இது வரைக்கும் ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு வெற்றி. எப்படி இவ்வளவு பெரிய வெற்றினா, இத்தனை அரசியல் தலைவர் ஒருத்தரும் இவ்வளவு போராடி கொண்டு அடையாத ஒரு வெற்றியை அவருக்கு ஏதோ ஒரு லக் இருக்கு, அவர் அடைஞ்சிட்டாரு. உழைப்பு அந்த மக்கள் அவர் மேல திரு எம்ஜிஆர், நான் எம்ஜிஆரோட யாரையுமே கம்பேர் பண்றது கிடையாது. அவருமே பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மேல ஒரு அளவரியா ஒரு அன்பை வச்சு பாசம் வச்சுதான் அந்த முதலமைச்சர் பதவி ஆனார். இவருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ராசி இருக்கா என்னன்றது தெரியாது. அவர் பயங்கரமா அந்த ராசியில நம்புறாரு, ஜோதிடெல்லாம் நம்புறாரு. அதெல்லாம் அந்த காரணத்தை சொல்றேன் நான். அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உண்மையான உழைப்பு, உண்மையான நேர்மையான உழைப்பு, எதுக்குமே பெருசா அழட்டிக்காம எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா இடம் போட்டு எல்லாரும் சமமா பழகி எல்லாரோடையும் எந்த அளவுக்கு நம்ம அந்த மக்களுக்கான உயர்வுக்காக போராட முடியுமோ அந்த மாதிரி போராடிய ஒரு தலைவர் திரு தொல் திருமாவளவன். நம்ம ஏன் அவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்க கூடாது அப்படின்றது இன்னைக்கு பல பேர் மத்தியில எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும் பாருங்க. இப்போ அதிமுக திமுக 2 பேரும் கண்டிப்பா கூட்டணி பேசினாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் முதல் நாள் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அதை எதிர்பார்த்தேன். கண்டிப்பா 2 பேரும் பேசி திரு விஜய் அவர்கள் வர்றதுக்கு ஏன்னா இது பழகின கட்சி, பரம்பரை இருக்கிற கட்சி, இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். பட் இவருக்கு கத்துக்கிட்டு இவர் வரணும். ரொம்ப பேர் ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வெற்றியா இருக்கிறதுனால
இவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்து கூட திரு இபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு வெளியில இருந்து திமுக ஆதரவு தராம இருந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் வந்து உண்டோ இல்லையோ, ஆனா உண்மைக்குன்னா வந்து அவர் பதவிக்காக வந்து எதையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷர். ஆனா வந்து நம்ம திமுக தேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதவிக்காக மட்டும் இல்லாமல் ஒரு கொண்ட கொள்கை கோட்பாடுலாம் இருப்பாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவிக்காகவும் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்காகவும் வந்து பல பேர் வந்து கட் பண்ணி விட்டார். அதனால அவர் வந்து திரு ஸ்டாலின் முதல்வர் ஆக்குறது வந்து அவர் வந்து விரும்ப மாட்டாரு. அதே மாதிரிதான் இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆக்கலாம் வந்து ஒத்துக்க மாட்டாரு. அவர் எதிர்த்து நிற்பாரு. ஆனா நம்ம இபிஎஸ் அவர்கள் வந்து முதல்வர் ஆக்க ஒத்துனா எல்லாரும் கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. அந்த கண்டிஷன்ல திமுக ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு கட்டத்துல அது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நெருக்க நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் பதவி வந்து அதுக்கு முந்தின நாள் ஒரு ட்வீட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு இவருக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு நைட் வந்து எல்லாமே இவங்க பேசி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் தாவேக்காக்கு அவங்க ஆதரவு கடிதம் தெரிவிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல அழைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, நம்ம நிச்சயமா வந்து உங்களை முதல்வராக முயற்சி பண்ண சொன்னதெல்லாம் அண்டே டேட்ல வந்து அவர் கண்டிப்பா அதுக்கான ஏன்னா அவர் ஆவறாரோ இல்லையோ தன்னுடைய தன்னுடைய இனத்துல வந்து ஒருத்தர் முதல்வர் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயமா இருக்கும் அப்படின்னு அவர் காரணத்தால் தான் அவர் வந்து அன்னைக்கு வெயிட் பண்ணாரு. ஆனா அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில பாண்டிச்சேரியில இருந்த எல்லா எம்எல்ஏ வர வச்சு திரு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய இல்லத்துல உட்கார வச்சு பேசுறாரு. 47 எம்எல்ஏ உட்கார வச்சு பேசுறாரு. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தான் அந்த தினகரன் பிரச்சனை எல்லாம் வந்தது. ஏன்னா இவர் 112 பேர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா பெரும்பான்மை நிரூபிச்சிட்டார் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். ஆனா அன்னைய டேல திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்தது. ஒண்ணு வந்து அவர் முதல்வரா இருக்க ஏத்துக்கினா கூட அந்த 6 எம்எல்ஏ குறைஞ்சதாலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி திருமாவளவன் அவர்களை நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம்னா நீங்களும் ஆதரவு தரலாம், நம்மளும் ஆதரவு தரலாம், நீங்க ஆட்சியில பங்கெடுத்தாலும் பங்கெடுத்துங்க, நாங்க ஆட்சியில பங்கெடுத்தாலும் பங்கெடுத்துக்கிறோம், ஒரு தலித் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்த ஒரு பெருமை 2 பேருக்குமே சேரும், நம்ம 2 பேர் வந்து தம்பட்ட அடிச்சுக்கிற மாதிரி இருக்காதெல்லாம் சொல்லிட்டு அது சம்பந்தமா தான் அவரு அந்த கட்சி எம்எல்ஏ பேசும்போது தான் இந்த பிரச்சனை உருவெடுக்குது. அவரு திருமாவளவன் முதலமைச்சரா இருக்க பேசினாரோ இல்ல அவருவே முதலமைச்சராக இருக்க பேசினாரோ தெரியல. ஆனா இந்த பிரச்சனை வர வரைக்கும் அன்னைக்கு ஒரு 2 மணி 3 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா திரு திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாம இருந்தாரு. ஆனா அவரு முதல்வரா ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை மத்தவங்களுக்கு ஏன் ஆகக்கூடாது? அவர் வந்து ஒரு பெரும் தலைவர். கிட்டத்தட்ட நீங்க ஒருத்தரையும் அவங்க காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம சிறப்பா பேசணுமே தவிர இருக்கும்போது அவருடைய சிறப்பு நம்ம பாக்குறது கிடையாது. அவர் வந்து ஒரு மிக சிறந்த மனிதர். அவரும் ஒரு முதல்வர் ஆகியிருந்தார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே பெருமையா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. அந்த வகையில வந்து திரு தொல் திருமாவளவன் அவர்கள் முதல்வராக இந்த 2 கட்சியிலும் இணைந்திருந்தால் கூட அது கொஞ்சம் கூட தவறில்லை. அவரை மீண்டும் ஒருவேளை இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள முதல்வராக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மிக மிக சரியாக முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள்.